ஒரு கிளாஸ்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சின்ன பின் எடுத்துட்டு அந்த பின்னை எவ்வளோ ஸ்லோவாக நீங்கள் இந்த தண்ணி மேலே வச்சாலும் கூட சரி அது உள்ளே போயிடும் தண்ணிக்குள்ளே. ஆனால் அதே பின்னை நீங்கள் ஒரு பேப்பரை தண்ணியில் வச்சுட்டு அந்த பேப்பர் மேலே இந்த பின்னை வச்சிங்கன்னா அந்த பின் மிதக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். அண்ட் இப்போ அந்த பேப்பர் நீங்கள் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டாலுமே கூட இப்போ அந்த பேப்பரை நீங்கள் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டாலுமே கூட அந்த பின் வந்து தண்ணியில் மிதக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். எவ்வளோ மெலிசான ஒரு மெட்டல் பின்னாக இருந்தால் கூட சரி அது தண்ணியில் கண்டிப்பாக முழுகிடணும். அதான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. ஆனால் ஒரு பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பின்னை வச்சு நம்ம தள்ளும் போது அது முழுகலை. இது காரணம் பார்த்தீங்கன்னா வாட்டருடைய சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ தண்ணி ஆக்சுவலாக சர்ஃபேஸில் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். என்ன பண்ணோம்னா அதோடைய ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல ஒரு ஃபோர்ஸ் வச்சு அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதனால வந்து தண்ணி எப்பவுமே வளையறதுக்கோ இல்லை அதோட ஷேப்பை மாற்றுறதுக்கோ ஆசைப்படாது. இதனால தான் வானத்தில் விழுற டிராப்லெட்ஸ்க்குலாம் ஒரு யூனிக்கான ஷேப் ஒன்று இருக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா நான் ஃபர்ஸ்ட் பின்ன போடும் போது ரொம்ப ஸ்லோவாக தான் உள்ள வச்சேன். ஆனால் அது கூட அந்த சர்ஃபேஸ் உடைக்கிற அளவுக்கு பவர் இருந்ததுனால உள்ள போயிடுச்சு. ஆனால் நான் பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே பின்ன வைக்கும்போது பேப்பர் ஸ்லோவாக ஊறி அதுக்கப்புறம் உள்ள போனது. ஸோ இது மாதிரி ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது அந்த பின்னுக்கு வாட்டருடைய சர்ஃபேஸ் டென்ஷன் உடைக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ அதனால வாட்டர் மாலிகூல்ஸ் ஒன்று கூட ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து அட்டாச் பண்ணி அந்த ஸ்ட்ரென்த் வந்து பின்ன தண்ணிக்கு மேலே மிதக்க வைக்குது. ஈவன் தான் அந்த பின்னு ஒரு மெட்டலில் உருவாயிருந்து அந்த பின்னுக்கு வந்து தண்ணியை விட அதிக டென்சிட்டி இருந்தாலுமே கூட அது பின்ன மேலே மிதக்க வைக்குது.